ஜனநாயகத்துக்கு ஆதரவு தெரிவித்த ராகுல் காந்தி ஏன் பராசக்திக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை? ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான உளவுத்துறை ரிப்போர்ட் போயிருக்கிறது. தாவேகா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இந்த குறிப்பிட்ட வாக்குகளை தான் பிரிக்க போறாங்க. அதனால அதிகப்படியான பாதிப்புகள் இவர்களுக்கு தான். அதன் அடிப்படையில தான் விஜய சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. விஜய் ஏன் மௌனமாக இருக்கிறார்? தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல அமைதி காக்கிறார். கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன பாஜகவை எதிர்த்து பேசவே இல்லை. தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரான அண்ணாவை போற்றி புகழக்கூடிய படம் தான் பராசக்தி. அந்த படத்துக்கு எதிராக தாவேகா கட்சிக்காரர்கள் தொடர்ந்து எதிர்த்து பேசிட்டு வராங்க. அதை தாவேகா தலைமை கண்டிக்கவும் இல்லை. இதற்கு பின்னணியில் என்ன இருக்கிறது? ஏன் ராகுல் காந்தி தமிழகம் வந்த உடனேயே ஜனநாயகன் படத்துக்காக ஆதரவு குரல் எழுப்புறாரு, ஆனா பராசக்தி ஆதரவு குரலை எழுப்பல? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசலா, இல்ல தாவேகாவினுடைய கூட்டணி நிலைப்பாடு என்னவாக போகிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. ஜனநாயகனுடைய படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தேசிய தலைவர்கள் வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் பராசக்தி படத்துக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கல. ஜனநாயகன் படமாக இருந்தாலும் பராசக்தி படமாக இருந்தாலும் ஒன்றிய அரசு கீழ் இயங்கக்கூடிய சென்சார் நிறுவனம் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தாங்க. இதுல பராசக்தி படம் ஒரு 25 கட்டுக்கு அப்புறம் படம் வெளியே இன்றைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஜனநாயகன் படத்துல தமிழ்நாட்டுல எப்படி மொழி திணிப்புக்கு, ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக ஒரு மொழி போரே நடந்தது, அதுல எவ்வளவு பெரிய தியாகங்கள் செய்யப்பட்டது, திராவிட இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் எப்படி மொழி திணிப்புக்கு எதிராக செயல்பட்டு தமிழ் மொழியை மட்டும் இல்லாம பல்வேறு ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கும் காப்பாத்துறதுக்கு எப்படி வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற சூப்பரா அதுல எடுத்து காட்டியிருந்தாங்க. ஸோ பராசக்தி படத்தை குறித்து காங்கிரஸ் பெரிய அளவுக்கு பேசல. அதற்கு காரணம் பராசக்தி படத்துல காட்டியிருந்தது அன்றைய காலகட்டங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த ஒடுக்குமுறைகளை பத்தி தான். ஆனா இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சில தலைவர்கள், மாணிக்க தாகூர் போன்ற எம்பிக்கள், அவர் மாதிரி சில தலைவர்கள் மட்டும் லைட்டா திமுக அரசுக்கு எதிராக, இந்த படத்துக்கு எதிராக கருத்து சொன்னாங்க. ஸோ ஜனநாயகன் படம் ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு, பாஜகவுக்கு எதிராக கருத்து சொல்லியிருக்கிறார். இப்போ முக்கியமான ஒரு விஷயம் வந்திருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறது? விஜய் யாருடைய வாக்குகளை பிரிப்பாரு அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வி. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒன்றிய பாஜக, மத்திய பாஜக தேர்தல் குழுன்னு சொல்லிட்டு அதுல பியூஷ் கோயல் அவர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அவர் சொன்னாரு, அந்த பாஜக கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில ஒரு முக்கியமான கருத்தை சொன்னாரு. விஜய்க்கு எதிராகவோ தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவோ பெருசா நீங்க கருத்து சொல்லாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜய் சிறுபான்மையின வாக்குகளை பிரிப்பாரு, பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பாரு. அது நமக்கு தான் லாபம். திமுகவுக்கு பல்கா போய் சேரக்கூடிய வாக்குகளை விஜய் பிரிச்சுட்டார் அப்படின்னா திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு குறைய ஆரம்பிக்கும். அது நமக்கு சாதகமாக அமையும். அதனால விஜயை பற்றியோ தமிழக வெற்றி கழகத்தை பற்றியோ பெருசா எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பியூஷ் கோயல் சொன்னார். இதுவரைக்கும் எல்லாருமே அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்றிய பாஜகவுக்கு போயிருக்குது. அதனால கதிகலங்கி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் எவ்வளவோ நூல் விட்டு பார்த்தாரு. தமிழக வெற்றி கழகமோ விஜயோ கூட்டணியில ஏடிஎம்கே கூட வந்துருவாங்க, எப்படியாவது நம்ம திமுகவை தோற்கடிச்சுட்டு ஆட்சியில் அமர்ந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதற்கு வழியே இல்லை. இன்ஃபேக்ட் விஜய் ஏடிஎம்கே சீன்லயே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவர் கருத்து சொல்லிட்டார். தமிழ்நாட்டுல டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்கிறத தொடர்ந்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. அந்த கட்சிக்காரங்களும் சொல்லிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இப்போ என்ன உளவுத்துறையினுடைய எச்சரிக்கை செய்தி என்ன சர்வே பண்ணி என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இயல்பாகவே ஒட்டுமொத்தமாக 2019 இருந்து தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி, தேசிய முற்போக்கு கூட்டணி இவங்க இந்தியா கூட்டணி இவங்க தொடர்ந்து 4 தேர்தலுக்கு மேலாக வெற்றி பெற்றுட்டு வராங்க. அதுல ஸ்டாலின் அவர்களுடைய பங்களிப்புன்றது மிக முக்கியமானது. இந்த 4 தேர்தல்களிலுமே ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் திமுக தலைமையிலான கூட்டணி முன்னிறுத்துறது எதை அப்படின்னா,
பாஜக, மோடி, ஒன்றிய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிறத தான் முன்னிலைப்படுத்தி எடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் என்னவாக போயிருக்குது அப்படின்னா, விஜய் அவர்கள் கூட்டணியில இருந்தாரு அப்படின்னா மட்டும்தான் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற முடியும். தேசிய முற்போக்கு கூட்டணி, இவங்க திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வந்து வெல் இன்டாக்டா ஓட் பேங்க் இருக்கு. அது அந்த ஓட்டு வந்து செதறவே செதறாது. ஆனா எதிர்ப்பு வாக்குகள், எதிரணியில் இருக்கக்கூடிய வாக்குகளை தனித்தனியா நிக்கிறப்ப அது கம்ப்ளீட்டா செதறும். அப்படி இருக்கிறப்ப கொத்தா டிஎம்கே கூட்டணி வந்து வெற்றி பெறும். அதற்கு விஜய் வந்து பெரிய அளவுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை டேட்டாவை தான் ஒன்றிய பாஜக அரசுக்கு உளவுத்துறை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் நம்பி இருந்தது என்னன்னா, டிஎம்கேக்கு சாதகமா இருக்கக்கூடிய சிறுபான்மையின வாக்குகளை விஜய் பிரிச்சிருவாரு. அதே மாதிரி ஆன்டி பிஜேபி வாக்குகள் எல்லாம் டிஎம்கேக்கு போகும், டிஎம்கே கூட்டணிக்கு போகும். அதை வந்து விஜய் பிரிச்சிருவாரு. அதனால நம்மளுடைய வாக்கு சதவிகிதம் உயர்ந்துரும், அவர்களுடைய வாக்கு சதவீதம் செதறும். அதனால நம்ம ஈஸியா எளிதில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அமித்ஷா கணக்கு போட்டாரு. இப்ப அந்த கணக்குல விஜய் வந்து மண்ணள்ளி போட போகிறாரு. அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்து போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதற்கு பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா ஓட்டு போட போற எல்லாருமே ஆல்ரெடி அவங்க வந்து பாஜக மீது கடுப்புல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைனாலும் அவர்கள் விஜய்க்கு தான் போடுவதில் ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது போக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எதிர்ப்புல இருக்கக்கூடியவங்க டிஎம்கே வந்து கொள்கை அடிப்படையிலும் திட்டங்கள் அடிப்படையிலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யறாங்க அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அதனால அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு போகாது. இன்னொரு பெரிய ஃபேக்டர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தமிழக வெற்றி கழகம் இன்னும் ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வரல. அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியாகவே அவர்கள் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. அதனால எங்களுக்கு பிஜேபி மீது எதிர்ப்பு இருந்தாலும் திமுகவை எங்களுக்கு பிடிக்கலனா கூட எங்களுக்கு வேற சாய்ஸாக வேற யாரும் தெரியல. அதனால நாங்க வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலையில பிஜேபி எதிர்ப்பாளர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. இதே மாதிரியான சென்டிமெண்ட் தான் வந்து சிறுபான்மையின மக்கள் மத்தியிலும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. சிறுபான்மையினர் மக்கள் மத்தியிலுமே ஆரம்பத்துல வந்து விஜய் வந்து கிறிஸ்தவர், எப்படியாவது கிறிஸ்தவருடைய வாக்குகள் எல்லாம் தாவேக்காவுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு அச்சம் வந்து திமுக கூட்டணி தரப்புல இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா சமீபத்திய செயல்பாடுகள் அது வந்து விஜய் அவர்களை கிறிஸ்தவர்களும் சரி, இஸ்லாமிய மதத்தினரும் சரி, இல்ல மற்ற சிறுபான்மை மதத்தினரும் சரி, விஜய் அவர்களை பெரிய அளவுக்கு ஒரு நம்பிக்கையின் நாயகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மிக முக்கிய காரணம், விஜய் இன்னும் ஃபீல்டுக்கே வரல, ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் வந்து பண்ணல. இப்ப திமுக வந்து அதிமுகவையும் பாஜகவையும் ரொம்ப விகரஸா எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் ஒரு விகரஸ் பாலிடிக்ஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் விஜய் பாலிடிக்ஸ் பண்ண தவறுறாரு. அவர் வந்து ஒரு ஃபுல் டைம் அரசியல்வாதியாகவே இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு நம்பி இந்த ஓட்டை போட்டோம் அப்படின்னா அது பாஜகவுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு விஜய் கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்ல விஜய்க்கு ஆதரவாக இருந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இப்போ திமுக பக்கம் அவர்கள் பரவாயில்ல நமக்கு திமுகவே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. முதல் தலைமுறை வாக்காளர்களும் ஏற்கனவே வந்து யாருமே வேண்டாம், புதுசா ஒருத்தர் வந்தா போதும் அப்படின்னு இருக்கிறவங்களும் நடுநிலைமையாக சில வாக்காளர்கள் இருப்பாங்க. இவர்கள் எல்லாருமே அதிமுகவும் ஒண்ணு, திமுகவும் ஒண்ணு, பிஜேபியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே விஜய் பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திமுக தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ள அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது 40% வாக்கு இருக்கு. அதுல அதிகபட்சமாக 1%, 2% குறைந்தால் கூட எதிரணியில இருக்கிற யாருக்குமே அந்த 40% பீட் பண்ற அளவுக்கான வாக்கு சதவீதத்தை பெற முடியாது. அதனால திமுக எளிதாக ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை தான் உளவுத்துறை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுது. அதனாலதான் விஜய்க்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு பாஜக தயாராயிருச்சுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே முதல் சிபிஐ சம்மன் அனுப்பி இப்போ ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. திரும்பவும் பொங்கலுக்கு பின்பு நாங்க கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி முடிந்ததுக்கு அப்புறம் பல்வேறு நடவடிக்கைகள் அதிரடியாக பிஜேபி செய்ய போகுது. திமுக அமைச்சர்களுக்கு நெருக்கடி கொடுக்க போறாங்க, திமுக அரசுக்கும் நெருக்கடி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி விஜயினுடைய நடவடிக்கைகளை நெருக்கடி கொடுத்து முடக்கிற விதமாக சில விஷயங்கள் செய்ய போறாங்க இந்த கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் குறிப்பிட்டு விஜயினுடைய பினான்சியல், ஏற்கனவே
அவருக்கு பல்வேறு சிக்கல்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னதாகவே இருந்தது. அதை காரணம் காட்டி அவருடைய ஃபண்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ற அளவுக்கு பண்ண போறாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு பொதுவான ஒரு சின்னம் கொடுத்தாதானே நீ பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் சின்னம் கொடுக்க மாட்டேன், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நான் உனக்கு சின்னம் கொடுக்காம சுயேட்சையாக கொடுக்குறேன்னா ஒவ்வொரு தொகுதியும் 234 தொகுதிக்கும் தனித்தனி சின்னங்கள் வருதுன்னா ஓட்டு கன்சாலிடேட் ஆகாது. எப்படியாவது ஒரு பக்கம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துடலாம், இன்னொரு பக்கம் விஜய கரூர் சம்பவத்தை வச்சு கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னா நம்ம எளிதாக வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் பாஜக ஒரு பிளான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தொடர்ந்து இதை குறித்து பேசலாம். இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.